சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பெரிய நற்செய்தியா இது இருக்குமா? மாதாந்திர கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்படுமா? இல்ல இது வெறும் பேச்சா? இப்ப இந்த செய்தி சவுதி அரேபியாவில் இருக்க கட்டுமானத்துறையை அதிர வைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சவுதி பேச்சுலர்ஸ் சவுதி அரேபிய செய்திகள், சட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்த உங்கள் வழிகாட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு பரிந்துரை பற்றி தான் பார்க்க போறோம். சவுதி சூரா கவுன்சில் உறுப்பினரான ரைதா அபுநாயன் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்காங்க. அதாவது கட்டுமானத்துறையில வேலை செய்யற வெளிநாட்டு தொழிலாளருக்கான மாதாந்திர கட்டணம், அதாவது லெவி ஃபீஸ் தருவாங்க தெரியுமா, அதை ரத்து செய்ய சொல்லணும் அப்படிங்கறதா அந்த பரிந்துரையை. இந்த கட்டணம் ரத்து செய்யப்பட்டா என்ன நன்மை நடக்கும் தானே கேட்குறீங்க. முதலில் கட்டுமான நிறுவனங்கள் செலவு குறையும். அதன் விளைவா வீட்டு கட்டுமான விலையும் குறைய வாய்ப்பு இருக்கு. சாதாரண மக்கள்ல இங்கே வீட்டு வாடகை கொடுக்கறவங்களுக்கு கண்டிப்பா வீட்டு வாடகை அதனால அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியல் எஸ்டேட் துறையில புதிய முதலீடு அதிகரிக்கும். அதனால வெளிநாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த பரிந்துரையை அரசு ஏத்துக்கிட்டு அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வேலை பாதுகாப்பு அதிகரிக்கும். புதிய கட்டுமான வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகலாம். புதிய கட்டுமான நிறுவனங்கள் கூடுதலா விலைக்கு ஆட்களை எடுக்கலாம். அதே நேரத்துல இது முழுமையா நடைமுறைக்கு வருமா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவில்லை. இதனால இதை காரணம் காட்டி பல கட்டுமான துறைகள்ல சம்பளத்தை உயர்த்தாம வச்சிருக்காங்க. இதனால இந்த சலுகை அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா அதனால அங்கே வேலை பார்க்கிற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வெறும் பரிந்துரை தானா அல்லது விரைவில் சட்டமா மாறுமா? அதை பற்றி அடுத்த அப்டேட் வந்த உடனே நாம உங்க கவனத்துக்கு கொண்டு வருவோம். இப்படிப்பட்ட முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்துங்க. மேலும் இது போல சவுதி அரேபியாவுக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.